ஹே எவ்ரிஒன், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கான எபிசோடில் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரெச்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சிங் முதுகு வலி, தொடை வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே காமனாக பொருத்தமாக சரிப்படுத்தும். ஜென்ரலாக நீங்கள் இந்த ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு அலுவலகத்தில் வேலை பார்க்குறது, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே சமைக்கிறது, அல்லது உட்காந்தே இருக்கிறது, அல்லது பைக்கில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, தொடை வலிலாம் வர்றதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கான யோகா நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குழந்தை தவழும் போஸ், அந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்துக்கோங்க. முட்டிக்கால் போட்டுட்டு கையை கீழே ஊண்டிட்டு நின்றுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டெடியாக அந்த போஸ்டரில் கரெக்டாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மெல்லமாக ஒரு கையை மட்டும் மேலே தூக்குங்க. அது ரைட் ஹேண்டாக இருக்கலாம், இடது கையாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். மெல்லமாக மேலே தூக்குங்க. பேலன்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த போஸ்டரில் உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் கிடைக்குதோ அந்த போஸ்டரில் வச்சு நீங்கள் கை தூக்குனா போதும். கையும் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும், தலையும் வானத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் கண் பார்வையும் வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் திரும்பிக்கோங்க. அந்த போஸ்டரில் இருந்து அப்படியே மூச்சை ஒரு 2-3 தடவை இழுத்து விடுங்க. ஸோ உங்களுக்கு இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்ட்ரெச் நல்லா தெரியும். அப்புறமேட்டுக்கு கையை ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டுக்கு நடுவில் விட்டு பின்னல் பண்ணுற மாதிரி நீங்கள் உள்ளே விடுங்க. விட்டுட்டு தலையை தரையில் படுற மாதிரி நீங்கள் குனிஞ்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையை முதுகு வலியை பின்னாடி வச்சு ரைட்டு தொடையை பிடிக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. ரைட் இன்னர் தைஸ், வலது உள் தொடையை பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கையை முதுகில் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கையை சாதாரணமாக தரையிலேயே வச்சுக்கலாம், அல்லது கையை தலை மேலே கூட வச்சுக்கலாம். இது போஸோடைய ஃபைனல் ஸ்டேஜ் கையை லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி திருப்பி உள் தொடையை பிடிக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வரலினாலும் பரவாயில்ல. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு லெஃப்ட் லெக், அதாவது இடது காலை நீட்டுங்க. நானே சரியாக நீட்டிருக்க மாட்டேன், எனக்கு ஓரளவு தான் வருது. எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நீட்டுங்க. இப்படி நீங்கள் நீட்டும் போது உங்களோட தொடை பகுதியில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தெரியும், முதுகு பகுதியிலையும் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும், கை பகுதியிலையும் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும், கழுத்து பகுதியிலும் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும். ஒரு ஓவரால் பாடி ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த போஸ்டர்லேயே அப்படியே ஒரு 3-4 தடவை மூச்சு இழுத்து மெல்லமாக விட்டுட்டு அப்படியே இருங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு காலையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. அடுத்தது லெஃப்ட் ஹேண்டை இப்போ நீங்கள் தூக்கணும். இடது கையை நீங்கள் தூக்குங்க. வானத்தை நோக்கி நல்லா தூக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி தூக்க முடியுமோ தூக்குங்க. உங்கள் முதுகில் கூன் இருக்குது, குறுகிட மாதிரியே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சுமாக இருக்கும். நல்லா 2 பக்கம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வலி இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். வலியோடு நீங்கள் செய்ய வேண்டாம். யோகா பொறுத்தளவுக்கு யார் நல்லா வளையிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ கையை திருப்பி அதுக்கப்புறமேட்டுக்கு நீடில் மாதிரி உள்ளே தள்ளி, இப்போ நான் இமேஜில் உங்கள் வீடியோவில் படுத்துருக்கிற மாதிரியே படுத்துக்கோங்க. படுத்துட்டு ரைட்டு காலை நீட்டிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையை உள் தொடையில் எப்படி பிடிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். சில பேருக்கு உடனடியாக கூட வர வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நல்லா செஞ்சுருங்க. ஸோ இப்போ நான் கையை வச்சு நான் உள் தொடையில் பிடிக்கிறேன். இது இடுப்பு பகுதிக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட் கிடைக்கும், தொடை பகுதிக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், நீட்டி இருக்க தொடை பகுதிக்கும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், கழுத்து பகுதிக்கும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், என்னுடைய 2 கைகளுக்கும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த போஸ்டரில் அப்படியே இருந்து ஒரு 3-5 தடவை மூச்சு இழுத்து விடுங்க. வலியோடு அந்த போஸ்டரில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. எந்த லெவலுக்கு அந்த போஸ்டர் வருதோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அப்படியே அந்த போஸ்டில் அப்படியே இருங்க. உங்களுடைய 3-5 வாட்டி மூச்சு இழுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த போஸ்ட்லேருந்து மெதுவாக வெளியே வாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ முதுகுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஸ்ட்ரெச் கொடுப்போம்.
அந்த எந்த போஸ்டனில் இருக்குது இந்த குழந்தைய தவழ்றும் போஸ்ட்டில் இருந்துக்கிட்டே அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்புங்க. திரும்பும்போது உங்கள் தொடை பகுதியை வந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் திரும்பினா போதும். இது உங்களுக்கு இடுப்புக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு முதுகு அப்படியே தூக்குங்க. கை ஊனி இருக்கணும், கால் ஊனி இருக்கணும், எல்லாமே ஊனி இருக்கணும். முதுகு மட்டும் தூக்குங்க. அதுக்கப்புறம் முதுகு இறக்குங்க, கழுத்தை நிமித்துங்க. மூச்சை விடும்போது முதுகை தூக்குங்கள், மூச்சை இழுக்கும்போது முதுகை இறக்கி வயிறு பகுதியும் இறக்கி கழுத்தை நிமித்துங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 3-4 தடவை செய்யுங்க. இது வந்து ஒரு கேட் கவ் வேரியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு குதிங்கல்ல உட்காந்துக்கோங்க. இஸ்லாமியர்களுடைய பிரார்த்தனை, அந்த அந்த பிரார்த்தனை முறைப்படி அவங்க இதை தான் எடுத்து பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி அது யோகாலையும் இருக்குது, நம்ம எடுத்து நம்மளும் பண்ணிக்குவோம். எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதானே. நெக்ஸ்ட் சைல்டு போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைய உட்கார்ற மாதிரி. இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையிலப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க. அதையும் நீங்கள் செஞ்சுருங்க. இது மதம் சார்ந்தது கிடையாது. யோகா வந்து எந்த மதத்துக்கும் பொருத்தமானது கிடையாது, எந்த மதத்துக்கும் சொந்தமானது கிடையாது. திருக்குறள் எப்படி வந்து உலக பொதுமுறையோ அதே மாதிரி யோகாங்கிறது உலக பொதுமுறை. யார் வேணால் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இஸ்லாமியர்கள் ப்ரேயர் மாதிரி இருக்குது அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லாதீங்க. இது ஒரு யோகாசனம், அவ்வளோதான். ஸோ அந்த போஸ்ட்லேருந்து வெளியே வாங்க. அதுக்கப்புறமே மெல்ல மெல்ல நில்லுங்க. நின்றதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங்கோட டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிரச்சனையுடன் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் இந்த கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்வி இருக்குனாலும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.